அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்புல நம்ம உடுமலை நாராயணகவி பற்றியும் அவர் எழுதிய பாடல்களை பற்றியும் நாம் பார்த்தோம். ஒன்றல்ல இரண்டல்ல என்கின்ற தலைப்புக்கு கீழே எந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மாணவர்களே, தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினார், அவை ஒன்று இரண்டல்ல பலவாகும். சொன்னது போல அதுதான் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இதெல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய பெருமை ஒன்றுதான் இரண்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எண்ணற்ற பெருமைகள் இருக்கு. அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தையாகும். விந்தை என்றால் ஆச்சரியம். ஆச்சரியமானவர்களே, அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அதுதான் விந்தை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் பெருமைகள் ஒன்று இரண்டல்ல பலவாகும். அதை வேறு எதோடும் நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது போலதான் இருக்கு அப்படின்னு இணை சொல்ல இணையே இல்லாதது அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. பிறகு இங்கு வீசும் தென்றலில் தேன் மணமும் கமழும். அதாவது எப்படி புகழ்ந்து பாடி இருக்கிறார் பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் வீசுகின்ற காற்றிலே கூட தேன் மணம் கமழும் என்று கூறியிருக்கிறார். தென்றல் என்றால் என்ன? காற்றினுடைய பெயர். ஏன் தென்றல் அப்படின்னு சொல்றாங்க? தென்றல் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தி எண்ணற்ற தமிழ் பாடல்கள் இயற்றியிருக்கிறாங்க. எத்தனையோ பாடல் இருக்கு. தென்றல் என்றால் அதாவது தெற்கு திசையில் இருந்து வீசுகின்ற காற்றுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா தென்றல் என்று பெயர். வடக்கு திசையில் இருந்து வீசுகின்ற காற்றுக்கு வாடை காற்று என்று பெயர். இப்படி காற்று பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு டாபிக். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தெற்கு திசையில் இருந்து வருகின்ற காற்றுக்கு தான் பேர் தென்றல். அந்த தென்றல் காற்றிலே தேன் மணமும் கமலும் என்று ஆசிரியர் கூறுகிறார். பிறகு சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். இங்கே தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ கனி வகை உங்களுக்கு தெரிந்த கனிகள் எல்லாம் என்னென்ன? மா, பலா, வாழை, கொய்யா, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இது போன்ற கனிகளும் பல்வேறு விதமான தானியங்களும் இங்க விளையக்கூடிய பூமி இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நன்சை வளம் நிலவளம் ஒன்று இரண்டல்ல பலவாகும். அதாவது மாணவர்களே, நன்சை பயிர்கள் புன்சை பயிர்கள் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது மழை நீரை ஆதாரமாக கொண்ட அந்த நிலம் நீர், அதுதான். அதாவது நீர் ஆதாரம் குறைவாக தேவைப்படும் பயிர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், புன்சை என்று சொல்லுவோம். அதாவது புன்சை பயிர்கள் என்றால் என்ன? நீர் ஆதாரம் கம்மியா இருந்தா போதும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா தேயிலை எல்லாம் இருப்பாரு. தேயிலைக்கு யாராச்சும் கொண்டு போய் டெய்லி தண்ணி ஊற்றி இருக்கிறாங்களா வளர்றதுக்கு? கிடையாது. மழை வரும்போது மண்ணை ஈரம் பிடிச்சுக்கும். அது மழையை நம்பி மட்டுமே இடப்படுகின்ற பயிர்கள் தான். அதாவது என்னது? அந்த நன்சை அதாவது பயிர்கள், அதாவது புன்சை பயிர்கள். அப்ப நன்சை பயிர்கள் என்றால் நீர்நிலைகள் எல்லாம் பக்கத்திலேயே இருக்கணும். அப்போ நீர்நிலைகள் பக்கத்துல இருக்குன்னா பக்கத்துல ஆறு, ஏரி, குளம், குட்டை இது போன்ற நீர்நிலைகள் எப்போதுமே இருக்கணும். அப்போ இதெல்லாம் வைத்துதான் என்ன பண்ண முடியும்? அந்த பயிர்கள் வளர அது உதவியாக இருக்கும். அது போன்ற நன்சை நில வளம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டல்ல பலவாகும். அப்ப நன்சை பயிர்கள் வளையுது அப்படின்னா அதற்கு தேவையான நீர் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தண்ணி பஞ்சமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஆறு, குளம், குட்டை, ஏரி அப்படின்னு நீர் நிலம் அதாவது நீர் பகுதி நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் சொல்ல வரார். பகைவரை வென்றதை பாடும் பரணி இலக்கியம். அதாவது பரணி இலக்கியம் அப்படிங்கிறது எதற்காக பாடுறாங்க அப்படின்னா, 1000 யானைகளை கொன்ற ஒரு வீரனை பற்றி பாடுகின்றதான் பரணி இலக்கியம். அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டுத்தொகையும் மாண்புகள் கொண்ட திருக்குறளும் அகம்புகம் அவற்றோடு மெய்ப்பொருளும் கொண்ட பாடப்படும் சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்று இரண்டல்ல பலவாகும். பாத்தீங்க அப்படின்னா அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை
பிறகு கலம்பக நூல்கள், பரிபாடல், திருக்குறள், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எண்ணற்ற இலக்கியங்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் சொல்ல வரார். முதல்ல என்ன சொன்னாரு, அதாவது தமிழ்நாட்டினுடைய வளம் பாத்தீங்க அப்படின்னா 1-2 அல்ல பலவாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தென்றல் காற்றிலே தேன்மணம் கமலம் என்று சொல்லி இருக்கிறார். நன்சை வளங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதை சொல்லி இருக்கிறார். பிறகு எண்ணற்ற நூல்கள், வான்புகழ் கொண்ட திருக்குறளும் கலம்பக நூல்களும் பரிபாடலும் இப்படின்னு எண்ணற்ற தமிழ் இலக்கிய நூல்கள் கொத்து கொத்தாய் இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். பிறகு முல்லைக்கு தேர் தந்தது மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வேள்பாரி. மன்னன் வேள்பாரி அந்த முல்லைப்பூவுக்காக, அந்த முல்லை குடிக்காக தன்னுடைய தேரையை விட்டு சென்றான் வேள்பாரி வள்ளல். கடையேழு வள்ளல்களில் ஒருவர். அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி வாழ்ந்த வள்ளல்கள் வாழ்ந்த நாடு இது. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். அதாவது குமணவள்ளல் என்ன பண்ணாரு, அதாவது அவருடைய தம்பி இளங்குமணன், அவருக்கு குமணவள்ளல் ஒரு காலத்துல பெரிய அரசராக இருந்திருக்கிறார். அவருடைய தம்பிக்கு அவருக்கு ஒத்து வரல, இவர் காட்டுக்கு போயிட்டாரு. பிறகு கேட்டப்பையெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னா புலவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். ஒரு நாள் பெருந்தலை சாத்தனார் என்கின்ற புலவர் அவருக்கு ரொம்ப வறுமையின் காரணமாக குமணவள்ளல்ல பார்த்துருந்தா ஏதாவது கிடைச்சிருக்குமே அப்படின்ட்டு அவர் தேடி காட்டுக்கு போறாரு. காட்டுல அவர்கிட்ட என்ன இருக்கு, கொடுக்க எதுவுமே இல்லை. அதை நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தம்பிக்கு எனக்கு சண்டை, இப்ப அவர் என்னை தேடிட்டு இருப்பாரு, நீ என்னுடைய தலையை கொய்து என் தம்பி கிட்ட கூட, உனக்கு உடனே அவரு நிறைய பொற்காசுகளை தருவாரு. ஏன்னா என் தம்பிக்கு எனக்கு சண்டை, அவன் கோபத்துல இருக்கா, நீ என் தலை வேணா வெட்டி கொண்டு போய் என் தம்பி கிட்ட கூட, உன்னுடைய வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு பெருந்தலை சாத்தனார் வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட போய் பேசி அண்ணனும் தம்பியும் இளங்குமணனையும் இந்த குமணவள்ளலையும் சேர்த்து வைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப இப்பேற்பட்ட வள்ளல்களும் அரசர்களும் வாழ்ந்த பூமிதான் இந்த தமிழ்நாடு. இப்படி புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்கள் இவர்கள் மட்டும் கிடையாது, இவர்களை போன்ற பல வள்ளல்கள் வாழ்ந்த நாடுதான் இந்த தமிழ்நாடு. மாணவர்களே, தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிறகு அடுத்த வகுப்புல ஒரு புது தலைப்போட நம்ம பார்க்கலாம். நன்றி.